இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோன் ஹேங் ஆகுது. உங்கள் ஃபோன் அதிகமாக ஹேங் ஆகுதுண்டா அந்த ஃபோனை வந்து நம்ம ஈஸியாக ஹேங் ஆகிறதுக்கு தவிர்த்துக்கொள்றதுக்கு சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் வந்து ஆட்டோ அப்டேட்டில் இருக்கும். அதை நம்ம கேன்சல் பண்ணணும். மேலே இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணணும். அல்லது உங்களில் 3 கோடு இருக்கும். 3 கோட்டை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் போங்க. அதில் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆட்டோ அப்டேட் ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணி டூ நாட் ஆட்டோ அப்டேட்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து நீங்கள் செய்ய வேண்டியது செட்டிங்ஸ் போங்க. ரெண்டாவதாக செட்டிங்ஸ் போய் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லி செட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் சைன் சொல்லி வரும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி இது வந்து ஆட்டோ சைன் டேட்டாவில் இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட ஃபோன் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து அதிகமாக வந்து நீங்கள் ப்ரௌசர் வச்சுருக்காங்க. ஒரு ப்ரௌசர் அல்லது 2 ப்ரௌசர் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக நிறைய ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணியிருந்தால் அதையெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு நம்ம குரோம் ஓப்பன் பண்ணுவோம். குரோம் ஓப்பன் பண்ணி அதில் சில செட்டிங்ஸ் செய்யணும். ஒன்று வந்து இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அதில் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி கிளியர் ப்ரௌசிங் டேட்டாங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளியர் ப்ரௌசிங் டேட்டா கொடுத்து இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து 9 பாஸ்வேர்டு வந்து சேவில் இருக்குது. அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. மேலே ஓல் டைம்ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபோன் வந்து கொஞ்சம் முன்னைய விட கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். வந்து கிழமைக்கு ஒரு தரமோ அல்லது டெய்லி ஒரு தரம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவது மூலமாகவும் உங்களோட ஃபோன் வந்து ஹேங் ஆகிறத நீங்கள் தவிர்த்து கொள்ள இயலும்.